அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. நீர் சொண்டு வந்தீரி ಅಂತೇಳಿ சொன்னா மண் சரிவு நீர் சொண்டு வந்தீரி ரிதிகாம அளவ பொழுகாவில் மழை பெரிய மாவட்டக்கமே அப்படின்னு குருநாகல் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்தீரி. இதுவரைக்கும் இல்லாத அளவு பெரிய எச்சரிக்கை கொண்டு எடுத்தீங்கன்னா மண் சரிவு எச்சரிக்கை ரிதிகாம அளவு பொழுகாவில் மாவட்டக்கமே மல்லப்பெட்டிக்கு மேலேயும் கல் மலையில் இருக்கிற இடம் கூட மாவட்டக்கமலையும் கூட ரிதிகாமலையும் மிகுதி. ரிதிகாமன்னு சொன்னால் ரிதிகாம மட்டும் இல்லை, ரிதிகாமை சுற்றி தெலுங்குகளில் பானகம ஒவ்வொரு இடம் மிகிரி. அந்த ரிதிகாம டிஸ்ட்ரிக்டுள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கிற ஏரியாக்கள் இருக்கிறி. அந்த ஏரியாக்களையும் சில நேரம் மண் சரிவு வரக்கூடும். ஆக்கள் இது கவனமாக்கணும். என் சொன்னால் ரிதிகாமன்னு சொன்னதுக்கு ரிதிகாம டவுன் மட்டும் இல்லை, பானகம இருக்கிறி, தெலுங்குகளில் இருக்கிறி, ஒவ்வொரு இடம் இருக்கிறி. ஒவ்வொரு இதுகளில் ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறி. இப்போ ஏற்கனவே மண் சரிவு எச்சரிக்கை விடுத்து தான் ஆக்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து சில ஆக்கள் உயிர் பிழைத்து தப்பிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ குருநாகல் டிஸ்ட்ரிக்கு மொத்தமாக பொல்காவில் அளவு ரிதிகாம மாவட்டகம மல்லப்பேட்டிக்கெல்லாம் மண் சரிவு தானே கொடுத்துக்கிறேன். ஏன்னு சொன்னால் நியூஸில் எல்லாட்டா செல்வது எங்களோட சேஃப்டிக்கு. நாங்கள் சேஃப்டி வைக்கணுமென்று சொல்லி தான் நியூஸில் கொஞ்சம் எல்லாட்ட கொடுக்குறோம். இந்த நியூஸ் எல்லாட்டு கொடுக்கக்குள்ள நாங்கள் கொஞ்சம் சேஃப்டி வைக்கணும். அதை கணக்கெடுக்காமல் சரி வரட்டும் மழை பெஞ்சா பெய்யட்டும் எங்களுக்கு எந்த அப்படின்னு நீக்கப்படாது. ஏன்னா கடைக்கு போகிற வாரா கழிப்பாங்க, சில மெயின் ரோட்டால் போகிற வாரா கழிப்பாங்க. சில நேரம் அந்த மண் சரிவு வரக்கூடிய நேரத்தில் வாகனங்கள் போகக்கூடியதாகும். அந்த அளவுக்கு நாங்கள் சேஃப்டி வைக்கணும். வாகனங்கள் போகக்கூடிய நேரத்தில் மண் சரிவு வந்துச்சுன்னு சொன்னால் வாகனத்துக்கு மேலே மண் சரிவு வந்து கடைசி வாகனம் வந்து பாதிக்கப்படும். அந்த நேரத்துக்கு வாகனம் மட்டுமில்லை பாதிக்கப்பட்டு அந்த நேரத்துக்கு ஆக்களும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ சொல்ல போனால் நிறைய இடத்துல பார்த்தீங்க கம்பலை, ரம்புக்கேலை, கெலியோய, அடுத்தது நுவரெலி டிஸ்ட்ரிக் சொல்லப்போனால் பதுல்ல, பண்டாரவேலை, பசரை, ரேந்த போல் அக்கலை சைடெல்லாம் நிச்சளவுக்கு ஆக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மண் சரிவாக ஆக்கள் மிச்சம் யாட்டையாகிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த நாடு மிச்சம் மோசமான வானிலையால் பேத்திடுகிறது. இந்த மோசமான வானிலையால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும் என்று சொன்னால் இந்த மண் சரிவு வந்து செல்லிட்டு வராது. நேற்றோட சொன்னமாய் செல்லிட்டு வரல. அதான் இந்த ரம்புக்கலையிலையும் நடந்துச்சு. அந்த ரம்புக்கலையில் நடந்த என்ன விஷயம்னு சொன்னால் அந்த மண் சரிவு வந்து 12:30க்கு வந்துச்சு. அது மக்கள் தூங்கிட்டு இருக்கிற டைம். அந்த தூங்கிட்டு இருக்கிற டைம் அந்த முழு ஊரையும் அந்த மண் சரிவு வந்து தரமட்டமாகிட்டு போச்சு. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் அது அல்லாட வேலை, அல்ல எழுதி வச்சுக்கிட்டே நடக்கும். அந்த அளவுக்கு அந்த முழு ஊரையும் 60 வீட்டை அந்த மண் சரிவு தரமட்டமாக்கிக்கிறேன். அதை சுட்டு இன்ஷால்ல நாங்களும் சேஃப்டி வைக்கணும். முக்கியமாக மல்லப்பேட்டி ரிதிகாம பொல்காக வேலை எல்லாம் முஸ்லீம் ஏரியா தான். முஸ்லீம் ஆக்கள் இருக்கிற இடம் தான். சிங்களாக்கள், தமிழாக்கள் எல்லாம் கலந்து வாழ்கிற இடம். அந்த மண் சரிவு கல்லுமலை இருக்கிற இடத்துலேருந்து நான் கொஞ்சம் சேஃப்டியாக பாதுகாப்பை இந்த சென்னன்னு சொன்னால் இந்த நியூஸுக்கு போகிறோம். நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பை இந்தன்னு சொன்னால் எங்களுக்கு அது சேஃப்டியாக கொஞ்சம் உரமாகி கொள்ளலும்னு சொன்னால் வேறு எங்கேயும் பேத்து தங்கலும்னு சொன்னால் தங்கி கொள்ளணும். ஏண்ட ஏற்கனவே வெள்ள நீர் வந்து வீட்டுல கூற அளவுக்கு வெள்ள நீர் வந்து கம்பளை சைடு எல்லாம் முழு வீடுமே தாண்டு பேத்திக்கிறேன். அந்த அளவில் குருநாக்கள் பாதிக்கலை என்று சொன்னால் குருநாக்களுக்கு வெள்ளம் வர குறவு. இப்போ எல்லாட்டும் இந்த கொடுத்திக்கிறான்னு சொன்னால் மண் சரிவு விளையாட்டு. அந்த மண் சரிவு விளையாட்டை நாங்கள் முன்கூட்டியே இப்போ அறிஞ்சிட்டோம். என்று சொன்னால் நியூஸில் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் சேஃப்டி வைக்கிற மட்டுக்கும் எங்களுக்கு நல்லது. என்ற சொல்லப்போனால் ரிதிகாம என்ற சென்னத்துக்கு ரிதிகாம டவுன் மட்டும் இல்லை, மல்லப்பேட்டின்னு சென்னத்துக்கு மல்லப்பேட்டி எந்த இடமென்று எங்களுக்கு தெரியாது. பொல்காவில் அளவு மாவட்டகமை எல்லாம் சாதாரணமாக உயரமான இடம். அந்த உயரமான இடத்துலேருந்தே தாழ்நில பகுதிக்கு மண் சரிவு எப்படியும் வரக்கூடிய ஆபத்து பயங்கரமீக்கு. அந்த தாழ்நில பகுதிக்கு மஞ்சின்னு சொன்னால் முழு ஊருமே ரம்புக்கலையில் ஏட்டாயினமாகி இன்றைக்கி ரிதிகாம அளவு மல்லப்பேட்டி பொல்காவில் ஏட்டையாகிறதுக்கு சான்ஸ் செய்கிறி, தரமட்டம் ஆகிறதுக்கு சான்ஸ் செய்கிறி. அந்த அளவுக்கு நிலைமை பேத்திருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக மழை இடிமின்னலோட மழை பெஞ்சிட்டு எல்லா இடத்துலையும். போகிற வார வாகனமாக இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக போகணும். மிச்சம் ஸ்பீடு இல்லாமல் குறைஞ்சது 40, 45, 50 ஸ்பீடு உள்ளுக்கு எந்த வாகனமாக இருந்தாலும் போகணும். அது முக்கியமாக மோட்டார் சைக்கிள் வீல், இந்த மோட்டார் சைக்கிளும் 3 வீலும் முக்கியமாக 40 ஸ்பீடுக்கு மேலே போகப்படாது. இடிமின்னலோட மழை பெய்யக்குள்ள ஏன்னா ரோட் வந்து வழுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அந்த வழுக்கி ரோட் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அந்த போகக்கூடிய சான்ஸில் நான் கொஞ்சம் கவனமாக சேஃப்டியாக போகணும். அடுத்தது சென்னமாய் அந்த கல் மலைகளுக்கு இருக்கிற ஊடுகள் தாழ்நில பகுதிகள் மிச்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. என்ன சொன்னால் இப்போ எல்லாரும் கொடுத்தீங்கன்னா குருநாகல் தான். ரிதிகாம மல்லப்பேட்டிய மாவட்டகம அளவு வரக்கா போல் பொல்காக வேலை அந்த ஏரியா அப்படியே எல்லாட்டும் ஒன்று கொடுத்திக்கிறான். நாங்கள் சேஃப்டி ஆகிக்க வேண்டியதுக்கு எல்லாட்டும் ஒன்று கொடுத்திக்கிறான். இன்ஷால்லா எல்லோரும் சேஃப்டியாக இருங்கோ. என்ன சொன்னால் மரணம் எப்போ வேண்டுமானாலும் வரும். அந்த மரணத்தை யாருக்காக இருந்தாலும் தடுக்கலாம். அது மேலுள்ள இறைவன் முடிவு செஞ்சது. அதை சுட்டி இன்ஷால்லா நான் சேஃப்டி ஆகிக்கிற மாட்டுக்கு நல்ல ரிதிகாமை சுற்றி வர இருக்கிற ஒரு பானகமு தெலுங்குகளில் அடுத்தது வந்து ரிதிகாமை கிட்டிக்கிற
ஒவ்வொரு ஊர்கள் ஈக்கிரி. அடுத்து வந்து பொல்காவில் பொறுத்தவரையில் பொல்கால டவுன் இன்னும் கேகல மாவனல்ல அதெல்லாம் பொல்காலை சேர்ந்தது தான். அடுத்து வந்து குருநாகல் டிஸ்ட்ரிக். குருநாகல் டிஸ்ட்ரிக்டில் சொல்லப்போனால் டவுன். அத்தை மாவத்தகமை. அத்தை மல்லைப்பிட்டி. மல்லைப்பிட்டின்னு சொன்னால் மல்லைப்பிட்டி டிஸ்ட்ரிக்ட்லேயும் சில வில்லேஜோல் இருக்குது. கல்லுமலை கீழே தாழ்நிலை பார்த்துட்டு சில வில்லேஜோல் இருக்குது. அந்த வில்லேஜோல் கவனமாகிக்கணும். மல்லைப்பிட்டின்னு சொல்கிறதுக்கு மல்லைப்பிட்டி மட்டும் இல்லை, அளக்கொலைதினி உள்ளுக்கும் சில நேரம் மண் சரிவு வாரத்துக்கு சான்ஸ் இருக்கும். சில தாழ்நிலை பகுதிகளில் மண் சரிவு வாரத்துக்கு சான்ஸ் இருக்கும். அதை சுற்றி ஆக்கள் சேஃப்டியாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும்.